என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று மாலை சங்கடகர சதுர்த்தியினுடைய நேரம். என் குழந்தை, விநாயக பெருமானை வணங்குவதற்கு முன்பாக இவரை நீ பார்த்தே ஆக வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே உன் அம்மா உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளும் நேரம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். சங்கடகர சதுர்த்தி தேய்பிறையில் வருகின்ற சதுர்த்தி. விநாயக பெருமானினுடைய அருளை இந்த நாளில் பெறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பல கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது அத்தனையும் சரியாக கிடைக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் இன்னல்களையும் இடர்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ பார்த்திருந்தாலும், அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமை படைத்தவர் விநாயக பெருமான் அல்லவா? தொந்தி கணபதியை வழிபடுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருக்காது. சங்கடங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை விட்டு விலகிவிடும். அப்படி ஒரு நேரம் இன்று உனக்கு கிடைத்திருக்கும். இந்த நேரம் ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிறை சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தி அல்லவா? ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அவரினுடைய விநாயகர் சதுர்த்தியாக நாம் வழிபட்டு முடித்திருக்கின்றோம். இந்த நாளில் நாம் நிச்சயமாக அவருக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நேரம். இன்றோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டிய நேரம். ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்வது சரிதானா, நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதானா என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விநாயகரை வழிபடுவதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இவரையும் நீ வழிபட வேண்டும். அவரையும் நீ பார்க்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். என் குழந்தை, இது என்னவென்று உனக்கு உன் அம்மா நிச்சயமாக சொல்கின்றேன். பொதுவாக திதிகள் எல்லாமுமே பௌர்ணமி, அமாவாசை இந்த இரண்டையும் கணக்கில் கொண்டு வளர்பிறை தேய்பிறை என்று நம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகின்றது. ஆக என்ன நடந்தாலும் அதற்கும் சந்திரனுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றதல்லவா? நாம் நம் தெய்வங்களை மனதார வணங்குகின்ற இந்த நேரங்கள் நமக்கு சந்திர பகவானோடு இருக்கின்ற தொடர்பு நிச்சயமாக ஒருபொழுதும் மறுக்க முடியாத ஒரு தொடர்பு. இவை இருக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து விடாது. சந்திர பகவானினுடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றும் என்று உன் அம்மா ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கு வேண்டியதை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் நேரம். நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சம். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை அத்தனை சூழ்நிலைகளையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காக எந்த நொடியிலும் உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட அவமானங்கள் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்குள் 1000 காரணங்கள் இருக்கும். உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இத்தனை நேரம் என் பிள்ளை நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு. இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எதுவோ அது நல்லதாகவே நடக்கும். நல்லது எந்த விஷயமோ அந்த விஷயம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாகவே கிடைக்கும்.
இனி எந்த நேரமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உனக்கான நன்மைகள் நீ சரியானபடி புரிந்து கொள்ளும் மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கலங்காமல் நின்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் கலக்கம் கொண்டும் தயக்கம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ செய்ய நினைக்காதே. ஏனென்றால் அவை ஒவ்வொன்றுமே உன்னுடைய சூழ்நிலைகளை பாதிக்கும். எதையுமே உனக்கு கிடைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் சரியானபடி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி இருக்காது. தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை நீ மனமுடைந்து கதறியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரானந்தத்தை கொடுக்கும் நேரம். எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உனக்கென்று நான் கொடுக்கின்ற விஷயங்கள், உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால்தான், உனக்கு இருக்கின்ற நிச்சயமான நம்பிக்கையினால்தான். நீ என் மீது கொண்ட அன்பும் உனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும். காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் அடைய யோசித்தாலும் அங்கு உன்னுடைய உறுதியான சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தடுமாறாமல் நாம் எதையுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கு நீ உனக்கான வெற்றியோடு இந்த வாழ்க்கையின் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் உனக்காக எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அம்மாவினுடைய அன்பிற்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக நின்று உன்னுடைய பேரானந்தத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியில்லை என்று நாம் சொல்வது, இந்த வாழ்க்கையில் எதையுமே சரிபட்டு வரவில்லை என்று நாம் சொல்வது, நிச்சயமாக ஒரு நாள் சரியாக உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதனை நீ முழுமையாக தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் உனக்கு குழப்பம் வந்திருந்ததோ அந்த விஷயத்தில் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைப்பதை நீ உறுதி செய்ய வேண்டும். நான் சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா என் குழந்தையே? நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வராகி நான் தந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும். நிச்சயமாக உனக்கு இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் மிகுதியான விஷயங்கள் நடக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெளிவாக நினைக்கும் நேரம். நீ எல்லா நிலையிலும் கவனத்தோடு இருந்து விட்டால் அது போதும். நீ எந்த இடத்திலும் குழப்பமடையாமல், எந்த சூழ்நிலையிலும் வருந்தி நிற்காமல், உனக்கென்று நான் தருகின்ற இந்த மாற்றங்களை நீ உண்மையாகவும் தெளிவானதாகவும் ஏற்றுக்கொள்ளும் நேரம். அத்தனையிலும் உனக்கு விரும்பிய வெற்றியும் சந்தோஷங்களும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பது. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பது. இந்த வராகி நான் நின்று சொல்லும் பொழுது நான் உனக்கு இதிலிருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நாமாக நின்று இந்த வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ளும் நேரங்களில் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கென நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற மாற்றத்தின் உச்சமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி கலங்காமல் நின்று எதையுமே நாம் அடைய நினைக்கும் நேரம். அத்தனைக்குமான சந்தோஷத்தை என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய்.
வராகி சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா? சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபடும் நேரம் சந்திர பகவானையும் நீ வழிபட்டு முடிக்க வேண்டும். அல்லது சந்திர பகவானை வழிபட்ட பிறகு விநாயக பெருமானை வழிபட்டு அந்த நாளை நீ முடிவு செய்ய வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு எதுவும் நடக்கும் நேரம் அந்த இடத்தில் ஒருவர் மிகப்பெரிய உதவியை தரும் பொழுது அதை நாம் எப்பொழுதுமே வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் அல்லவா? அதுபோலத்தான் அதுவும் அது தெய்வத்திடமிருந்து கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதனை நாம் விட்டுவிட மாட்டோம் அல்லவா? உனக்காக எப்பொழுதும் நான் வரும் நேரம் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக பெரிய திருப்பங்கள் நடக்கும். சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாள். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அழிப்பது என்று பொருள். அதனால் சங்கடகர என்பது துன்பங்களை அழிக்கும் விரதம் என்று பொருள்படும். எப்பொழுதும் கிருஷ்ணபட்சத்தின் அதாவது தேய்பிறை 4வது நாளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதனால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும். இது விநாயகர் அருள் பெறுவதற்கான முக்கிய விரதம். அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயகரை மனதில் தியானித்து அன்றைய தினம் உண்ணா நோன்பு கடைபிடிப்பார்கள். மாலை நேரத்தில் விநாயக பெருமானை முறைப்படி பூஜித்து பின்னர் வானத்தில் தெரியும் சந்திரனை நிச்சயமாக வணங்க வேண்டும். உபவாசம் முடித்தல். விநாயகருக்கு பிடித்த இனிப்பு வகைகளை கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படியாக ஒவ்வொரு நொடியிலும் விநாயக பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம். என் பிள்ளை, அதை நீ விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே நான் உன்னோடு நிற்கும் நேரம். அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி. பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி. பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. வாழ்வில் அத்தனை வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த நாளுக்கு அதிகமாகவே உண்டு. அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படும் திதி அல்லவா? அதைத்தான் அம்மா ஆரம்பத்திலேயே உனக்கு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த நாளில் எப்பொழுதுமே நாம் இருக்கின்ற நேரங்களை நம் வசமாக்கிட முயற்சி செய்ய வேண்டும். சந்திர பகவானை வழிபட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். அதுபோல நீ விநாயகரை இந்த நாளில் வழிபட்டு உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னை நீ மீட்டு கொண்டு வந்து விட்டால் அது போதும் அல்லவா? எக்காரணத்தை கொண்டு நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை தவற விடாமல் இரு. குறிப்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சதுர்த்தி நாளில், அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபடுகிறோம் என்றால் அதற்கு முன்பாக உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் நீ தீபம் ஏற்றி வைத்திருக்க வேண்டும். உன் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்ட பிறகுதான் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே அதிலும் குறிப்பாக மாலை நேர வழிபாடு. வீட்டில் தீபம் ஏற்றாமல் கோவிலுக்கு சென்று வணங்குவதில் எந்த பலனும் கிடையாது. நீ கோவிலுக்கு சென்று வணங்கி வரும் பொழுது தெய்வம் உன்னோடு வரும். உனக்கான ஆசிகளை வழங்க உன் இல்லம் தேடி வரும். அந்த நேரத்தில் என் பிள்ளை, அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் உன் வீட்டிலும் சுபமாக இருக்க வேண்டும் அல்லவா? அங்கும் மங்களகரமாக எல்லா விஷயங்களும் நடந்திருக்க வேண்டும் அல்லவா? தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டிருந்தாயானால், விநாயகரை மனதார நினைத்திருந்தாயானால் நிச்சயமாக அந்த நேரம் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள். வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்றுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ உனதாக மீட்டெடுக்க தயாராக இருந்துவிட்டால் அது போதும். அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ மனநிறைவோடு என்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். வராகியினுடைய அன்பு உனக்கு என்றுமே நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் உனக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். எந்த நாளிலும் உன்னோடு எதற்கும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால்
அந்த நேரம் உன்னுடைய வெற்றியும் உன் வசமாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.